ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான கோஸ் பொரியல் செய்ய போகிறோம். ஸோ கோஸ் பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம், தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம், கோஸையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, வெங்காயம் பார்த்து கட் பண்ணுங்கள், பொடியாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டு கட் பண்ணிக்கோங்க. கோஸ் பொரியல் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம் சாதம்லாம் செய்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு கூட தொட்டுக்கலாம். ரொம்ப அருமையான ஒரு சைட் டிஷ்ஷு. ஸோ கோஸ் பொரியல் ரெசிபி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பேர் இன்னும் பேபி கேபேஜ் இங்கிலீஷில் அப்படி தான் சொல்கிறாங்க, பேபி கேபேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கோஸை நம்ம இப்போ எப்படி கட் பண்ணுறோம் பார்த்துக்கோங்க. அருவாமனையில் அரியும் போது ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக அரியணும். இது நம்ம ஈஸியாக குயிக்காக நம்ம இந்த பொரியலை செஞ்சிடலாம். இதை கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகும். இதுக்கு மட்டும்தான் ஒரு 3 to 4 minutes ஆகும். ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக கட் பண்ணிட்டோன்னா குயிக்காக நம்ம கோஸ் பொரியலை செஞ்சிடலாம். சவுத் இந்தியாவில் இது ஒரு ஃபேமஸான சூப்பரான சைடிஷ் ரெசிபி. சில ஃபங்க்ஷனுக்கு, கல்யாண ஃபங்க்ஷனுக்குலாம் போனால் கூட வாழை இலையில் கண்டிப்பாக கோஸ் பொரியல்லாம் சில இடத்துல வைப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு கோஸ் பொரியல் நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு கோஸாக எடுத்து நம்ம ரெசிப்பியில் செய்யணும். அப்போ தான் குவாலிட்டியாக இருக்கும் நம்ம செய்கிற பொரியல் ரெசிபி. நம்ம டேஸ்டியாக செஞ்சு கொடுத்தா நம்ம வீட்டு சில்ட்ரன்ஸு, பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நீங்களும் கோஸ் பொரியல் செய்ய கற்றுப்பீங்க. நாங்கள் தமிழ்நாடு ஸ்டைலில் தான் இந்த கோஸ் பொரியல் ரெசிபியை உங்களுக்கு நாங்கள் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம இப்போது குட்டி குட்டியாக கட் பண்ணிகிட்டு இருக்கோம் கோஸை. சரி, இது குட்டி கோஸ் இல்லையா, அதனால் பேபி கேபேஜ் தானே. ஸோ அதனால் நாங்கள் ஃபுல்லாகவே கட் பண்ணி இந்த பொரியல் செஞ்சிட போகிறோம். இதே பெரிய கோஸ்னால் நாங்கள் கொஞ்சம் சமைச்சிக்கிட்டு கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுருவோம். இது சைஸே ரொம்ப சின்னதாக இருந்துச்சு பார்த்தீங்களா. இது பேபி கேபேஜ், இது பேர். சூப்பர் மார்க்கெட்லாம் இது கிடைக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 10 rupees. ஸோ சைஸ் ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டியாக இருக்க வச்சு நாங்கள் ஃபுல்லாகவே அரிஞ்சிடுறோம். அரிஞ்சு உங்களுக்கு இன்றைக்கி கோஸ் பொரியல் செஞ்சு காமிக்க போகிறோம். இது யார் வேணால் சமைக்கலாம். ஸோ அதனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.
இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபி செஞ்சு காமிக்கணும்னு நினச்சாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அந்த ரெசிபி உங்களுக்காக செஞ்சு காமிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம கோஸ் பொரியலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை கட் பண்ணி வச்சாச்சு. கேபேஜை கட் பண்ணி வச்சிட்டோமா, அதுக்கப்புறம் டொமேட்டோ, ஆனியன் இதெல்லாமே கட் பண்ணி ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்க போகிறோம். இப்போ கடாய் வச்சிடலாம். ஸோ கடாயில் இருக்க ஈரம் எல்லாம் நல்லா ஃபுல்லாக காயணும். ஸோ அதில் இருக்க ஈரம் எல்லாமே நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். இது என்னடா அது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்ப்பீங்க. இது வந்து நம்ம கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க இல்லையா, ரேஷன் கடையில் அந்த ஆயில். ஸோ அதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுல, வாங்கி வச்சுட்டு ஒரு ஓரமாக பூஜை பண்ணுறதுக்காக வாங்குகிறோம், சமைக்கிறதுக்கு தான். ஸோ அதனால் நாங்கள் அதை பயன்படுத்திப்போம் சமையலில். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுடலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. ஸோ கடுகு இப்போ பொரிய போது பாருங்கள். நாங்கள் மோஸ்ட்லி கடலை எண்ணெய் பயன்படுத்துவோம் சமையலுக்கு. அப்புறம் வந்து சன்லேண்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணுவோம். ரேஷனில் கொடுக்குற ஆயிலும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு அதையும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அந்த 1 லிட்டர் கொடுக்குறாங்களா, ஸோ அது இருக்கிற வரைக்கும் நாங்கள் அது சமையலுக்கு பயன்படுத்திட்டு அது காலியானோடனே யூஸ்வலாக நாங்கள் எதில் சமைப்போமோ அதில் சமைப்போம். சன்லேண்டு, கடலை எண்ணெய், அது மாதிரி செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் அதெல்லாம் சமைப்போம். ஒரு ஒரு டிஷ்ஷும் ஒரு ஒரு எண்ணெயில் செஞ்சால் சூப்பராக இருக்கும். பாருங்க, கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பையும் நம்ம போட்டோம். ஸோ அந்த சூடான எண்ணெயில் இப்போ நம்ம அதை போட்டிருக்கோம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவைப்பட்ட உப்பு போட்டு கூட லைட்டாக கொஞ்சம் வதக்கிக்கோங்க. குயிக்காக ஃபாஸ்ட்டாக வந்து என்ன ஆகும்னா வெங்காயம் வதங்கும். இப்போ வந்து தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருந்தாலே அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு சில்லி. குட்டி குட்டியாக இருக்கிற குண்டு க்ரீன் சில்லி 2 வந்து நாங்கள் போட்டிருக்கோம். இதுக்கு பேர் குண்டு க்ரீன் சில்லி. ஓகேங்களா, சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கணும். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரிஞ்சு வச்ச கோஸில் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா அலசிட்டு பிழிஞ்சிட்டு நம்ம இதில் போட போகிறோம். இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கலாம். மஞ்சள் வந்து ஆன்டிபயோட்டிக். ஸோ நம்ம செய்கிற ரெசிபீஸில் கண்டிப்பாக போட்டு செஞ்சால் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போது நம்ம அலசி வச்ச
கோஸ் பேபி கேபேஜ் வேணாலும் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் போடுறோம். கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை. இப்போ நம்ம கரண்டி வச்சு நல்லா கிளறிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம 1 ஸ்பூன் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் தூளை நம்ம போடுறோம். போட்டுட்டு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதே மாதிரி நாங்கள் அந்த குண்டு க்ரீன் சில்லி 2 போட்டோம் இல்லையா, அதை நாங்கள் கீறிட்டு தான் போட்டோம். நீங்களும் சமைக்கும் போது அதே மாதிரி கீறிட்டு 2 பச்சை மிளகாய் போடுங்க. இப்போ வந்து கல்லுப்பு வந்து நம்ம சேர்க்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றுறோம். அந்த கோஸ் வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அப்போ தான் வந்து இந்த கோஸ் நல்லா வேகும். சரிங்களா? ஸோ மொத்தமாக நல்லா வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இப்போ அப்படியே கொத்தமல்லி கருவேப்பிலாம் தூவி விட்டுக்கலாம். சரிங்களா? அப்படியே விட்டுடலாம். ஒரு வெந்ததுக்கப்புறம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். பாருங்கள், இப்போ நல்லா முன்னேந்ததை விட இப்போ எவ்வளோ நல்லா சுண்டிருக்கு பாருங்கள். இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் விட்டிங்கன்னா இன்னும் நல்லா சுண்டிடும். ஸோ நமக்கு சுவையான கோஸ் பொரியல் தயாரிடும். எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல இந்த பேபி கேபேஜ் யூஸ் பண்ணி இந்த கோஸ் பொரியல் ரெசிபி இன்றைக்கி நாங்கள் உங்களுக்காக செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சுடுங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரியான சூப்பரான ரெசிபீஸ்லாம் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்களுக்காக அருமையான குக்கிங் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே. நம்ம கூட்டுனா நம்ம தண்ணியோடு விட்டுடலாம். இது வந்து பொரியல் இல்லையா, ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த தண்ணியில் நல்லா சுண்டி வற்றட்டும். வற்றதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. சரிங்களா? நம்ம இப்போ 99% வேலை முடிஞ்சிடுச்சு. அந்த தண்ணி வற்றதுக்காக தான் இப்போ நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ தான் சூப்பரான கோஸ் பொரியல் ரெசிபி ரெடி. இது மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் கோஸ் பொரியல் செஞ்சு கொடுங்க. அவங்க சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூடான கோஸ் பொரியல் ரெசிபி ரெடி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டியாகி ரெடி ஆகிடுச்சு கோஸ் பொரியல். வாங்க கோஸ் பொரியல் சாப்பிட்லாம்.